அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மறைவான மன்னா, இது என்ன காரியம் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே காண்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா மறைவான மன்னாவை குறித்து காண்போம். அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. இதுதாங்க அந்த மறைவான மன்னா. இந்த மறைவான மன்னாவை குறித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இதை குறித்து இருக்கும். இந்த கைகளை நீட்டி அவன் அந்த பழத்தை புசிக்க கூடாதபடிக்கு அவனை ஏதேன் தோட்டத்திலேருந்து புறம்பாக வெளியே அனுப்பிவிட்டார். அதுக்குள்ள காரியங்கள் பார்த்திங்கன்னா அந்த பழம்தான் இந்த மறைவான மன்னா. சரி, இதில் இந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. மெய்யாலும் இந்த வெண்மையான குறிக்கல்லை குறித்து தியானிக்கிற வேளையில் ஆவியானவர் அதை குறித்து வெளிப்படுத்தவில்லை. அவர் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக இதனை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, இந்த காரியத்திற்காக ஆவியானவர் வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.